எங்கள் சந்தோஷம். உங்களை சிரிக்க வைப்பதுதான் எங்க முயற்சி. ஆமா, சிகரெட் பிடிப்பதை கம்மி பண்ணுங்க அண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்றேன்னா சொல்றீங்களா? கண்டிப்பா நான் ரொம்ப முயற்சி பண்றேன். அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அதனாலதான் கண்டிப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன், முயற்சி பண்றேன். ஓகேவா? உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பா நான் வந்து கம்மி பண்ணுவேன். என்னன்னா கம்மி பண்ணுங்க முதல்ல. அண்ணா இன்னும் வெள்ளையா வந்திருக்கு. அடா பாவி, ஏன்பா இப்படி? ஆமா, ஏன் தம்பி இன்னைக்கு பிறந்த நாள்ல தம்பி, இன்னைதான் குளிச்சேன். அதனாலதான் கேக்குல வந்துருத்தீங்க வெள்ளை. ஓ, கேக்கு புதுசுனால வெள்ளையா வந்துட்டீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சி. இந்த லைவை ஷார்ட்ஸ்ல எடுத்து போடுறது எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கேயும் எடுத்து போட்டுடலாமா இருந்து கேக்கு வெட்டி மூஞ்சில பூசுறதெல்லாம் நாளைக்கு எடுத்து போட்டுட்டா எப்படி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. எல்லாரும் 5 நிமிஷம் எல்லாம் விட்டு விட்டா எடுத்து போடாம அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா போட்டுறேன், முயற்சி பண்றேன். சரியா? கண்டிப்பா இன்னைக்கு எப்படி போடணும்னு தெரியல எனக்கு. அது எப்படி போடணும் உங்களை யாருக்கே தெரியுமா? தெரிஞ்ச சொல்லி விடுங்க, போட்டுறேன். சந்தோஷமா அழகா இருக்கீங்க அண்ணா. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நண்பா இது ரொம்ப ஊரசி ரொம்ப ஊரசி மேக்கப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நேரலையில் வரும் அன்பான உள்ளங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கவும். பரிசாக எல்லாரும் லைக் போடுங்க. லைக் பெட்டியை போடுங்க, தூக்கிட்டு போயிடாதுங்க. லைக் பெட்டியில போடுங்க, போட்டுருங்க. ஓகேவா? நான் சொல்றேன் பிறகு. ஓகே தம்பி, சொல்லு. ரம்பாவா? ரம்பாக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு, போயிட்டாங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணுங்க. ஓகே தம்பி, ஸ்கிரீன் ரெக்கார்டா? அது எப்படி பண்ணதுன்னு தெரியலையே தம்பி. சரி பாப்போம். நான் இல்லைன்னா அந்த லைவையாவது கட் பண்ணி அதை எடுத்து போட்டுறேன். அந்த லைவ் கட் பண்ணி எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. சரி பார்க்குறேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்போ நம்ம தொட்டோன்னு எதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியலையே தம்பி. ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்டு கொடுத்து பார்க்கட்டா? இந்த ரம்பா சொல்லுங்க போதே என் காதில் தேன் பாய்கிறது. அட பாயலா, தேன் மட்டமா பாயுது. பாயட்டம் பாயட்டம். ஓகே ஓகே பத்மா சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அக்கா. எங்க தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர். தமிழக்கா சாப்பிட்டீங்களா? நீங்க தமிழக்கா எங்க போயிட்டீங்க? சாப்பிட்டாச்சா? சொல்லுங்க. தமிழ் சாப்பிட்டீங்களா? தமிழ் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளும் போடாதுங்க பான்னு சொல்லிடலாம். கேக்கே காட்டி அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் போடாதுங்க. தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் பேடு கமாண்டு போட்டுறாதுங்க அண்ணா. ஓரத்துல என்ன பட்டன், என்ன ஓரத்துல என்னென்ன பட்டன் வருதுன்னு பாருங்களே. ஓரத்துல என்னென்ன பட்டன்னா தெரியலையாக்கா? எந்த ஓரத்துலக்கா பட்டன் என்னன்னு சொல்லுங்க. எந்த ஓரத்துலமா? ஓரத்துல ஒரு சேர் இருக்குது, அப்புறமா ஒரு ரவுண்ட் இருக்குது. வேற என்ன எங்கன பட்டன் இருக்குன்னு தெரியலையே. 1 2 3 மூணாவது தான் இருக்கும். கேமரா மைக். கேமரா மைக்கா? ஆமா, மைக்கு கிட்ட ஒரு பட்டன் இருக்கு. அதா பேட் கமெண்ட் வந்ததே முதல் லைவ்ல. நட பாவி. பிரியதர்ஷினியே வர சொல்லி வாழ்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே, வர சொல்லுங்க வர சொல்லுங்க. அண்ணி வர சொல்லுங்க. ஓகேவா? சினிமானா வர சொல்லுங்க. என்னென்ன பட்டன் வருதுன்னு பாருங்க. கேமரா மைக்கு, அதுக்கு அடுத்து ஒரு 3 சிம்பிள் பட்டன் இருக்குதாக்கா. பேட்கா. ஆமா, பேராண்டி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும். ஆடல் பாடல் வேணா நடத்திடுவோம், வாருங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திடுவோமா? வாங்கப்பா வாங்க, எல்லாரும் கேக்கு சாப்பிடுங்க. முதல்ல கேக்கு சாப்பிட்டுட்டு கண்டிப்பா எல்லாரும் ஆடல் பாடலுக்கு 2வது நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவேனா. அது வரிசையா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அக்கா. இப்படி ஒரு அம்புக்குறி வளைவா ஒன்று இருக்கு, மைக் இருக்குது, அடுத்தமா 3 டாட் இருக்குது, 3 ஸ்டார் போட்டு ஒரு கம்பு குச்சி போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பாக்ஸ் போல இருக்குது, ஒரு பாக்ஸ் போல இருக்குது. அப்படி அப்படி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒன்று வந்து பேக் கேமரா திருப்ப முடியுது, இன்னொன்று மைக் ஆஃப் பண்ண முடியுது. அப்புறமா இன்னொன்று வந்து இந்த 3 ரீடச் ஆன் இருக்குது, ரீடச் ஆன்னு இருக்குது.